என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோள் கொடுக்க, அவனையும் சேர்த்துக்குங்க, நீங்களும் வாங்க. அது நான் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்கெங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால் பார்க்க முடியுது. இங்கே காற்று அடிக்காது, நாரிரும் காற்று. அதான் சொல்கிறாங்கல்ல மலஹாசன், ஏய் மலத்தை பற்றி எங்கிட்ட பேசாத, எங்கள் மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவார், அள்ளுவார். அன்றைக்கி கல்கட்டாவில் 1908 நடந்த போது காங்கிரஸ்காரங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க. காந்தியார் தான் போய் அதை க்ளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார், காலை உண்டி. அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம், சபாஷ், நான் தான் அது. அங்கே தாத்தா அதை அள்ளுவார், நானும் சேர்ந்து அள்ளுவேன். ஆனால் உனக்காக அள்ள மாட்டேன், எனக்காக அள்ளுவேன். ஏன்னா டெய்லி நீங்களாக தான் நடா பண்ணுறீங்க. அதனால் என்னை நீ கூப்பிடு, கோபம் இல்லைங்க, புரிய வைக்கிறேன். நான் என் பிள்ளையிலேயே அடித்தது கிடையாது, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. சண்டை போடலாம், கத்தலாம், ஆனால் அடிக்கக்கூடாது. அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையாக இருந்தது. இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுகிட்டு இருந்த விழா, அதுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சேலத்தில் நடக்குது. ஆனால் இதை இப்போ செஞ்சிடணும். இப்போ இது தேவை. அங்கே நிறையா பேர் பெரியவர்கள் இருக்காங்க, இங்கே ஆளே இல்லையான்னா இருக்கீங்க, இங்கேயும் நிறையா இருக்காங்க. இந்த ஒரு மேடல் தான் ஆச்சரியமாக பார்த்தேன். நான் கலைஞன் இல்லையா, வழக்கமாக நாங்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், அங்கே இருந்தவங்கெல்லாம் ஆடிக்கிட்டாங்க. அதனால தான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன். நானும் கூத்தன் தான், ஞான கூத்தன். அது எங்கள் குரு பேர். ஞானக்கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார், என் மனதில் இன்னும் இருக்கிறார். அந்த ஞானக்கூத்தன் குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்றது? கட்டி பிடிச்சாச்சு, அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு. பறை பின்னாடி இருக்கு, படை இங்க இருக்கு. வெல்க வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய இந்திய மணித்திருநாடு. வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.